முடிந்ததும் பெருமாளிடம், நண்பா, என் கடமை முடிந்தது, உம் கடமையை செய்யும் என்று கூறிவிட்டு அவர் முன் முழந்தாளிட்டார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே மாப்பிள்ள, காலையிலேயே ஒரு சவாரிடா, கழுத்தறுக்குறாங்கடா. 4 பேர் ஏறு ஆட்டோல, 7 பேர் ஏறின்னு வீட்டுல சொல்லிட்டு வந்தியாப்பா? கண்ணை எங்க வச்சுட்டு வா? நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க தான் நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best. நம் தேவன் பெஸ்ட் தான். என்ன இடையில கொஞ்சம் கம்மியா போட்ட மாதிரி தெரியுதா? இல்ல தம்பி, சின்ன பையனா இருக்கல, தூக்கிட்டு போற கஷ்டமா இருக்கும், அதனால தான் கொஞ்சம் கம்மியா போட்டேன். அப்படியா? இப்போ எவ்வளோ ஆச்சு? 70 ரூபாயா? தெரிந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்தான். என்ன தம்பி 50 ரூபா இருக்கு? இல்லை உங்களுக்கு எண்ணி பார்க்க கஷ்டம் இல்லைங்க, வயசானவர்கள் எண்ணி பார்க்க கஷ்டமா இருக்கும், அதனால 50 ரூபா கொடுத்தேன். வணக்கம் 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 மக்களே. வணக்கம் ஆகாஷ். வணக்கம் வணக்கம். என்னடா சவுண்டே இல்ல? நீயே இப்படி இருந்தா ஆடியன்ஸ் எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க? நம்ம சரி சரி, நம்ம ப்ரோக்ராம்குள்ள போலாம். சரி, இன்னைக்கு நம்ம புனித அருளானந்தரோட 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவிற்கு உங்கள் அனைவரையும் இருக்கம்க்கும் வரவேற்கிறோம். சரி, இப்போ நம்ம 2 பேரும் பாடலாமா? நம்மளா? ஐயோ, எல்லாரும் என்ச்சு ஓடிடுவாங்களே. கரெக்ட். அப்ப நம்ம எல்லாரையும் சேர்ந்து இப்போ நம்ம தூய ஆவியாளர் பாடல் பாட போறோம். என்ன கிச்சன் சிங்கர்ஸ் ரெடியா? அந்த தூய ஆவியாளர் பாடல் பாடுங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். அவங்க பாட்டு இதுக்கு தூயாவியாரே இறங்கி வந்த மாதிரி இருக்குல்ல? சரி காக்கா, நிறுத்துங்க. அவங்க எவ்வளவு அருமையா பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம்ல? கரெக்ட், நம்ம எல்லாருமே கை தட்டலாமே அவங்களுக்காக. வரவேற்பு கொடுத்துடலாம். அனைவரிடமும் ஜோவியலாக பேசுவார், யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்துடனே பழகுவார், கோபமே இவரை பார்த்தால் கோவித்துக் கொள்ளும், மக்களை தன்வசம் ஈர்க்கும் மக்களின் நாயகன். 2006 கன்னியம்மன் நகரின் கனவு கண்ணனாக வலம் வந்தவர். யாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கா? இல்லக்கா, உங்க வீட்டுக்காரர் தாக்கா. அவர்தான் புனித அருளானந்தர் அன்பிய முன்னாள் மூத்த தலைவரான திரு ஜான் ரோசரி ஜோசப் அவர்களை நம் அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அவர்களுக்கு நம்ம அன்பியர் சார்பாக பேட்ஜை அணிவித்து விடுமாறு நம்முடைய அன்பிய தலைவர் சகோதரன் மனோகர் அவரை அழைக்கிறேன். அடுத்ததாக வாய்ச்சொல் வீரர், மடை திறந்த வெள்ளம் போல் பேசிக் கொண்டிருப்பார், ஒத்த வார்த்தையில் மொத்த கண்களையும் அலைப்பாய வைப்பார், கோபமோ தாபமோ அந்த நிமிடமே மறந்து செயல்படுவார். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திலக்கண்ணா. ஆம், அவர்தான் புனித ஜான்பால் அன்பிய தலைவர் திரு திலக் ஜெரால்ட் ஆண்டனி அவர்களை நம் அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அவர்களுக்கு பேட்ஜை அணிவிப்பதற்காக சிறுமி ஜோவிதா மற்றும் பிரதர் செபாஸ்டின் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக தன்னை நாடி வருவோருக்கு தேடி வருவோருக்கும் இல்லை என்று சொல்லாத ஈகையாள், பேசுவதில் இனியவர்,
உபகாரம் செய்வதே தன் வாழ்வின் குறிக்கோள் என்று நினைப்பவர். உதவும் கரமாய் இருந்து உதவிகள் புரியும் கேரளத்து பைங்கிளி. யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பீனா சிஸ்டர். அவர்தான் நம் அன்பிய ஒருங்கிணைப்பு செயலாளர் திருமதி பீனா ஜோபி அவர்களை நம் அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்கு பேட்ஜை அணிவிக்குமாறு ஏஞ்சல் சிஸ்டர் அவர்களை அழைக்கிறேன். கஷ்டமென்று வருவோர்க்கு இஷ்டம் போல் உதவும் உன்னதர், ஆலயம் மெச்ச பேர் வாங்கிய பேராளர், நடையில் அவருடன் ஈடு கொடுக்க முடியாமல் சோர்ந்து போன நெஞ்சங்கள் இவ்விழாவில் உண்டு. அத்தகைய துடிப்பு மிகுந்தவர். இந்த 4 வருடத்தில் மதுரவாயல் ஆலயம் உலகளாவ பரவ காரணமாயிருந்தவர். யாரு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாசமிகு பங்கு தந்தை. எல்லாரும் கரவொலி எழுப்பலாமே. அவங்க தான் நம்முடைய நுங்கம்பாக்கம் திருமுழுக்கு யோவான் மறை மாவட்ட முதன்மை குருவும் நம் பங்கு தந்தையுமான அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு இந்த பேட்ஜை அணிவிக்குமாறு தலைவர் மனோகர் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக ஆண்டென்னும் பூச்செடியில் ஆண்டவன் தோட்டத்தில் பூத்த ஒப்பற்ற இறை செல்வமாய் இறைப்பணியை செவ்வனே ஆற்றும் எம் மதுரவாயலில் உள்ள முல்லை பூவால் எடுக்க பிறந்த உதவி பங்கு தந்தை. நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பேட்ஜை அணிவிக்குமாறு நம்முடைய செயலர் அவர்களை அழைக்கிறேன். அவர்களை நம்முடைய அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அடுத்ததாக அகவையின் காரணமாக முகத்தில் வாட்டம் இருந்தாலும் இறைப்பணி என்று வந்தால் என்றும் வாடா மலராய் புன்னகை பூவாய் பூத்து குலங்கும் மங்கைய திலகம், காவி உடையில் காவியம் ஆண்டவனின் காரியத்தரசி, ஆண்டவனின் ஊழியம் செய்பவர். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு நம்முடைய அன்பியத்தின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்போம். ரெண்டு அருட் சகோதரிகளையும் மேடைக்கு அழைக்கிறேன். 3 பேர் வந்திருக்காங்க. 3 பேரையும் நம்முடைய அல்லானந்தர் அன்பியர் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அவர்களுக்கு பேட்ஜை அணிவிக்குமாறு சகோதரி சீனா மற்றும் சகோதரி டேனுகா அவர்களை அழைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? எனக்கு தெரியும் என்ன ப்ரோக்ராம். இப்ப நம்ம வெச்ச கண்ணு வாங்காத அளவுக்கு ஒரு ஆள் டான்ஸ் ஆட வராங்க. அதுதான் நம்ம ஜோனிகா. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Come on Barbie, let's go party. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. I'm a blonde bimbo girl in a fantasy world. Dress me up, make it tight, I'm your darling. You're my doll, rock and roll, feel the glamour and pink. Kiss me here, touch me there, hanky panky. You can touch, you can play. If you say I'm always yours. I'm a Barbie girl in the Barbie world. Life in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Make me talk, do whatever you please. I can act like a star. You can play. If you say I'm always yours. You can touch, you can play. If you say I'm always yours. Yeah. Come on Barbie, let's go party. Oh, I'm having so much fun. Well Barbie, we're just getting started. Oh, I love you, Ken. பாரு, இந்த வயசுல ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆனாங்களே, நம்மளாம் உங்களுக்கு ஒரு கரவொலி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் நீங்க சொல்லுங்களேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னா
அதுக்கு முன்னாடி இவரை பத்தி ஒண்ணு சொல்லணும். இவரை வந்து டான்ஸ் ஆட சொன்னா பொண்ணுங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன், பசங்க கூட மட்டும் தான் டான்ஸ் ஆடுவேன்னாரு. பசங்க யாரும் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு சோலோ டான்ஸ் ஆட போறாரு நம்ம ரிஜோ. கடவுளை காதல் செஞ்சா போதும் உனக்கு, எல்லாம் கை கூடும் தானா தேடி வரும் பங்கு. வந்தது யாரு சொல்லிட்டு போது ராச மகராசந்தா போட்டு தத்தரிக்கிடதா இனிமே ராஜ வாழ்க்கடா போட்டு தத்தரிக்கிடதா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கடா. பெருமை பேச்செல்லாம் பழிக்காதுடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். உள்மேல் பூவாக வந்தாரையா நியாயம் தீர்க்க வருவாரடா. கோயிலுக்குள் நீயானா சண்டையெல்லாம் வேணாண்டா, தலைவா உன்னை விட வேற லெவல் ஒஸ்திடா. விரட்டி வண்டிய கட்டி பம்பரமா சுத்துவோம், தலைவன் வரலாற ஊரெல்லாம் சொல்லுவோம். வந்தது யாரு சொல்லிட்டு போது ராச மகராசனா போட்டு தத்தரிக்கிடதா இனிமே ராஜ வாழ்க்கடா போட்டு தத்தரிக்கிடதா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கடா போட்டு தத்தரிக்கிடதா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கடா போட்டு தத்தரிக்கிடதா என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கடா. வேற லெவல் சூப்பரான டான்ஸ். இன்னைக்கு நம்ம எல்லாரோட கனவுலையும் ரிஜோவோட டான்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொரு தடவை கை தட்டலாமே ரிஜோக்கு சத்தமா. வண்ணங்கள் எப்பொழுதும் அழகு, ஒரு சில மனித எண்ணங்கள் எப்பொழுதும் பழுது, ஆனால் இவரின் எண்ணங்கள் எப்பொழுதும் அழகே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறும் இவர் பாகுபாடு பார்க்க தெரியாத மாமனிதர், ஆள் பார்த்து செயல்படாத அற்புத மனிதர். யாருன்னு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? யாருன்னா கரெக்டு தான். நம்முடைய அன்பியத் ஒருங்கிணைப்பு துணைத் தலைவர் திரு லிவிங்ஸ்டன் அவர்களை நம் அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அவர்களுக்கு நம்முடைய வெள்ளி விழா பேட்சை அணிவிப்பதற்காக சகோதரர் சிறில் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக பிற அன்பியத்தை சார்ந்த ஜான்பால் அன்பிய மக்களையும் நம் அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று நம்முடைய அன்பை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னா, பார்க்க போகிறது இல்லை, நம்ம எல்லாரும் வந்து காதால கேட்க போகிறோம். இப்போ 70s கிட்ஸ் வந்து அவங்களோட பாடல் வந்து பாட போகிறாங்க.
தீர்ப்பாள் நிதம் துதி கேட்பாயே இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள் ஆராத மன பொன்னை ஆற்றிடுவாள் அன்னை தீராத துயர் தன்னை தீர்த்திடுவாள் மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாள் தானாக என்றுமே மாற்றிடுவார் இடைவிடா சகாயமாதா குறையிலா தேவமாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துதி கேட்பாயே கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல்லும் கதையை கள்ளம் கபடின்றி கடுகளவும் பயமின்றி உள்ளம் திறந்து சொல்லும் கதையை வெள்ளம் போல் கருணை பாய்திடத்தை நூறும் வான் வாழ்வு கண்டிடுவான் தேனூரும் வான் வாழ்வு கண்டிடுவார் இணையிலா சகாயமாதா இணையிலா தேவமாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே நிதம் துணை சேர்ப்பாயே நிதம் துணை சேர்ப்பாயே சூப்பர்மா, நல்லா பாட்டீங்க. எங்க அம்மாக்கு இன்னொரு தடவை கை தட்டலாமே. இப்ப சொன்னல ஆண்டு விழான்னு சொல்றீங்களே, ஆனா அருளானந்தரை பத்தி நம்ம எதுவுமே பேசவே இல்லையே. ரொம்ப பண்ணாதடா. அருளானந்தரோட வரலாறு வாசிக்க போறதே நம்ம ஆகாஷ் தான். இப்ப நம்ம எல்லாருமே அருளானந்தரோட வரலாறு பத்தி பார்க்கலாமா? புருவத்தை சீராக்கி வண்ணம் சுமப்பவர் அல்லர், கண் விழித்து உழைத்தால் கருவளையம் சுமப்பவர், இறைப்பணி என்றால் முன்பணி பின்பணி என்று பாராதவர், பங்கு தந்தையின் வாக்கே வேதவாக்கு என்று செயல்படுபவர், வலையொளியில் நம் மதுரவாயில் பங்கு மக்களை அலை அலையாய் கூட்டி சேர்த்தவர். யாருன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஆமாம், நான் அவர்தான் நம் யூடியூபர் திரு ஜோசப் சத்யாக் அவர்களை நம் அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அவர்களுக்கு வெள்ளி விழா பேட்ஜை அணிவிப்பதற்காக சகோதரி ரெம்மி அவர்களை அழைக்கிறேன். அருளானந்தர் 1647 ஆண்டு போர்த்துகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் இவரது பெற்றோருக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். இவரின் திருமுழுக்கு பெயர் ஜான், குடும்ப பெயரும் சேர்த்து ஜான் டி பிரிட்டோ என அழைக்கப்பட்டார். 15வது வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார். படகின் மூலம் பயணம் செய்து இந்தியாவை வந்தடைந்தார். அந்நாட்களில் சிறுவாலை என்னும் ஊரை தடியதேவர் ஆண்டு வந்தார். அவரை ஒரு தீராத நோய் ஒன்று வாட்டி வதைத்தது. அவரை அருளானந்தரை பார்க்க ஆசித்தார்.
அவரும் தடிய தேவரிடம் விசுவாச பிரமாணத்தை ஒவ்வொரு வார்த்தையாக உபதேசியார் சொல்ல அவர் அதை சொல்லி முடிப்பதற்குள் முற்றிலும் குணம் பெற்றார். தமக்கும் திருமுழுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். 1693 ஆண்டு திருக்காட்சி திருநாள் அன்று 200 பேருக்கு அருளானந்தர் திருமுழுக்கு கொடுத்தார். தடிய தேவரும் திருமுழுக்கு பெற முன் வந்தார். தடிய தேவரும் அவர் தம் மனைவியர் 5 பேரையும் அழைத்து தானும் முதல் மனைவியும் திருமுழுக்கு பெறப்போவதாகவும் மற்ற 4 பேருக்கும் வேண்டிய அளவு பொருள்கள் கொடுப்பதாக வாக்களித்தார். அதில் இளையவள் கடலாயி, அரசன் சேதுபதியின் தங்கை மகள். கோபமடைந்த சேதுபதி அருளானந்தரை கொலை செய்ய ஆணை பிறப்பித்தான். புல்லூர் என்ற கிராமத்தில் அருளானந்தரின் பரிதாப நிலை கண்டு ஓர் இந்து பெண்மணி கொஞ்சம் மோர் கொடிக்க கொடுத்தார். பிப்ரவரி 4ஆம் நாள் விடிந்தது. நண்பகல் வேளையில் அவரை சிறையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மணல் மேட்டுக்கு அழைத்து சென்றனர். அவரை கொலை செய்ய போகின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டார். பெருமாள் குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மக்கள் முன்னிலையில் மௌனமாக ஜெபித்தார். ஜெபம் முடிந்ததும் பெருமாளிடம், நண்பா, என் கடமை முடிந்தது, உம் கடமையை செய்யும் என்று கூறிவிட்டு அவர் முன் முழந்தாளிட்டார். ஓங்கிய வாளுடன் நின்றிருந்த பெருமாள் அருளானந்தரின் தலையை ஓங்கி வெட்டுகிறான். தலை துண்டிக்கப்படுகிறது. ஓரியூர் மண் சிவந்த மண்ணாகிறது. அருளும் ஆனந்தமும் நிறைந்த புனித அருளானந்தர் தமிழக கத்தோலிக்க விசுவாசிகளின் மனதில் தனித்துவமான இடம் பிடித்தவர். சின்ன சவேரியார், திருமுழுக்கு யோவான், பண்டார சுவாமிகள், ஜான் டி பிரிட்டோ, ஓரியூரின் ஒளிவிளக்கு, மரவ நாட்டு மாணிக்கம் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த செம்மன் புனிதரே போற்றி போற்றி. அருளானந்தர் வாழ்க்கை வரலாறை நமக்கு தத்ரூபமாக நடித்து காட்டினாங்க இல்லையா? மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக வேஷமில்லா வெள்ளந்தியாக 2012 புனித அருளானந்தர் அன்பியத்தில் உலா வந்து வேரூன்றி நின்றவர். சிந்தனை எதுவுமின்றி வீறு நடை போட்டவர். மொத்த கண்களையும் உற்று பார்க்கும் அவரின் வருகையை அனைவரின் பாராட்டுதலுக்கும் உரியவர். காரணம் அவரின் துணைவியார். அந்த வெள்ளந்தி தலைவர் யார் தெரியுமா? வெரி குட், சூப்பர் அண்ணா. ஒவ்வொருத்தரை பற்றியும் திலக்கண்ணா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆம், அவர்தான் 10 வருடத்துக்கு முன்னால் புனித அருளானந்தர் அன்பிய தலைவராக இருந்த திரு மரிய அல்போன்ஸ் அவர்கள். அவர்களை நம் அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அவர்களுக்கு இந்த வெள்ளி விழா பேட்ஜை அணிவித்து விடுவதற்கு தலைவர் அவர்களை அழைக்கிறேன். வாழ்த்துரை வழங்குவதற்காக சிஸ்டர் ஆல்வினா அவர்களை அழைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாம் போட்டுன்னு எல்லா அன்பியங்களும் நான் முதல் முறையாக ஒவ்வொரு அன்பியத்துக்கு போகிறேன். எல்லாரும் ஒரே மாதிரி இல்லாத ஏதோ ஒரு வித்தியாசமாக மாற்றி நல்லா செய்கிறீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆண்டு விழா கொண்டாடுற ஒரே ஊர் மதுரவாயில் மட்டும்தான். நான் இருந்த கிராமங்கள்ல எல்லாம் அன்பியத்துக்கெல்லாம் ஆண்டு விழாலாம் நான் கொண்டாடுறது இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. உங்களை எல்லோரையும் வாழ்த்துறேன். ஒற்றுமையாக இத்தகைய இறை வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு ஒன்றாக கூடி
நம்மளுடைய மகிழ்ச்சியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது. அதனால் மிக மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த அன்பிய கூட்டங்கள் ஒற்றுமையோடும் குடும்ப ஜபத்தோடும் நீங்கள் செய்து வருவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மீண்டும் ஒரு முறையாக என்னுடைய வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நன்றி. இப்போ இங்க கடவுளே இறங்கி வந்து நமக்கு இறைவார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. இப்போ நம்ம அதுக்காக நம்ம மைனர் மல்லு வேட்டி நிவேதித்தா அவங்க வந்து இப்போ நமக்கு இறைவார்த்தை சொல்ல வராங்க. எல்லாரும் கை தட்டலாமே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் என் மேய்ப்பரிதான் நான் தாழ்ச்சி அடையேன். உன்னை விட்டு கையிலுள்ளே உன்னை திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். Be strong, for I am with you. திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உன்னை அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். Jesus was the bread and the water. Amen. எப்படி கடவுளே இறங்கி வந்து சொன்ன மாதிரி எவ்வளோ சூப்பரா இப்போ நமக்காக இறைவார்த்தை சொன்னாங்க. இன்னொரு தடவை கை தட்டலாமே உற்சாகமா அவனுக்காக. இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு ஈடு கொடுத்து பேசின சகோதரி ஜெசி வந்து இப்போ வந்து ஒரு பாட்டு பாட போகிறாங்க. என்ன ஜெசி, ரெடியா? கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you. My life. ஜெஸ்ஸி எப்படி பாடினாங்க? உண்மையா பாடினாங்க. வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. அவள் வின் பண்ணுவாங்க, முதல் ஆளா வருவாங்க. ஆமா, சரி. இப்போ வந்து நான் சொல்றது யாருன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும் என செவ்வனே பணி செய்பவர். ஒன்றிணைப்பு கூட்டில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாய் சொல்லி முடித்திடுவார் குணவதி. விடியும் முன் தொடங்கும் ஓட்டம் விடாப்பிடியாய் முடித்துவிட்டு வெற்றியாய் திரும்புவார். 29 அன்பிய குடும்பங்களை காத்திடும் தகையாள். கெஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. குணவதின்னு சொன்ன உடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க. முகம் ஃபுல்லா எப்பவுமே புன்னகை அரசி. யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? யாரு? சரி, ஆம், அவர்தான் நம் அன்பிய ஒருங்கிணைப்பு தலைமை பொறுப்பாளர் திருமதி ஜாய்ஸ் அவர்கள். அவர்களை நம்முடைய அன்பியத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். அவர்களுக்கு வெள்ளி விழா பேட்ஜை அணிவிப்பதற்காக சகோதரி சீனா அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக திருமதி பீனா ஜோபி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பான பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, சிஸ்டர்ஸ், அன்பிய ஒருங்கிணைப்பின் தலைவி திருமதி ஜாய்ஸ் ஜென்சன், அன்பிய ஒருங்கிணைப்பை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள், பங்கு பேரவை நண்பர்கள், அன்பிய மக்கள், புனித அருளானந்தர் அன்பிய பொறுப்பாளர் அனைவருக்கும் வெள்ளி விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போது இன்றைக்கி வந்து இந்த நேரம் உங்கள் கூட செலவிட நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நான் எப்படியோ 1 மாதம் இதுக்காக தயாரிப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ அழகாக குடும்ப உணர்வோடு நீங்கள் பங்கேற்பதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இப்போது நம்ம வந்து இன்றைக்கி புனிதர் அருளானந்தரோட வெள்ளி விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ எல்லா புனிதர்களோட வாழ்க்கையை பார்த்தாலும் அவங்க செஞ்சது அவங்க வாழ்க்கையில் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. இறைவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருப்பாங்க. அது வந்து இப்போ நம்ம வாழ்ந்த காலத்திலே வந்து 2 புனிதர்கள் நம்மளுக்கு தெரியும். ஒன்று புனித அன்னை தெரசா, அப்புறம் புனித ஜான் பால். 2 பேருமே நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த புனிதர்கள். இப்போ புனித அருளானந்தர் பார்த்தோன்னா 1647 பிறந்தார். ஸோ நம்மளுக்கு தெரியாது, நம்ம தலைமுறைக்கு முன்பாக அவரது பணியை ஆற்றியிருக்காரு. இப்போ புனிதராக நம்ம வந்து அவரோட வரலாறு படிக்கிறோம். அப்போது நம்ம வாழ்ந்த காலத்தில் இருந்த இந்த 2 புனிதர்களில் மதர் தெரசா எனக்கு ரொம்ப பிடித்த புனிதை. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அவங்க வாழ்ந்தது நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து 2 உடைகளை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக அவங்க செஞ்சது ஏழை எளியவர்களுக்கு அவங்களால முடிந்த உதவிகளை செய்து மிக எளிமையாக ஜெபத்தோடு இல்லையா இறைவனுக்காக தன்னோட பணியை ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சு நம்ம காலகட்டத்திலே புனிதராக அறிவிக்கப்பட்டவங்க. அப்போது இப்போ இன்றைக்கி நம்ம புனித அருளானந்தரை எடுத்துக்கிட்டாலும் இறைவனுக்காக தன்னுடைய தலையை வந்து வெட்டுறதுக்காக இருக்கும்போது துணிவோடு என் தலையை வெட்டுங்க, இறைவனுக்காக நான் எதையும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு மிக அற்புதமாக இறைவனுக்காக அவர் வந்து பிறந்த போதே பார்த்தோன்னா இறந்துடுவார்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து இறக்காமல் 11 வயதில் அவங்க அம்மா வந்து அவரை வந்து ஒரு வருஷம் நான் வந்து இயேசு சபை துறவியாக வந்து அவரை வந்து அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி அவர் வந்து பிற்காலத்தில் அவர் துறவி ஆகி இறைப்பணியை ஆற்றி மதுரையில் அவரோட மெயின் பணி வந்து மதுரையில் அவர் பண்ணியிருக்கார். அந்த அவருக்கு வாழ்ந்த காலத்தில் அவர் பண்ணது எல்லாமே வந்து இறைவனை பற்றி மிக எளிமையாக மக்களுக்கு அறிவித்தார். அந்த ஒரு பணிக்காக தான் அவரை வந்து கொலை செய்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறு சிறு துன்பங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போ நாம் செய்ய வேண்டியது நம்ம வந்து இறைவனை விட்டு விலகாமல் இறைவனை நம்ம எப்போவுமே வந்து நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும். இறைவனுக்காக நம்ம எந்த துன்பத்தையும் ஏற்க மிகவும் என்ன சொல்கிறது, நம்ம இறைவனுக்காக எந்த துன்பம் ஏற்க மனமுள்ளவர்களாக இருக்க வேணும். இப்போ இருக்க காலத்தில் துன்பம் வந்தாலே நம்ம துவண்டு போயிடுறோம். அந்த மாதிரி துவண்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த புனிதர்கள் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லித்தர மெயின் விஷயமே அதுதான்.
எந்த துன்பத்திலையும் மனம் தளராமல் மன உறுதியோடு இயேசுவை நம்ம வந்து முருகப்படுத்தி கொண்டால், இயேசுவை எப்பவுமே நம்ம நெஞ்சோடு நம்ம வந்து அணைத்து கொண்டால் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். ஸோ உங்கள் அனைவருக்குமே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு வாழ்த்துறை வழங்கிய சீனா சிஸ்டர் அவர்களை கௌரவிக்க திருமதி சகோதரர் மனோ பிரதர் அவர்களை அழைக்கிறேன். ஆகாஷ், எனக்கு நெக்ஸ்ட் டான்ஸ் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் தெரியும், ஆனா யாருன்னு எனக்கு தெரியல ஆகாஷ். ஐயோ அக்கா, இது தெரியல. இப்ப நம்ம எல்லாரையும் வந்து நான் அவங்களோட நடன திறமையால மிரள வைக்க போறாங்க மின்சார கனி மினிஷா. ராசா வந்தாரே, கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்பு அள்ளி தர ராசா வந்தாரே. மேக்னெட் கண்ணோட சாக்லேட் ஹாட்டோட அழகா சொல்லி வச்சு ராசா வந்தாரே, கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்பு அள்ளி தர ராசா வந்தாரே. எதுவும் இல்லாம தேடி வந்தாரே, தலைவன் வரலவன் சாமிடா சாமிடா. ஏய் போடுறாடிய. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே. இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சானே தள்ளி, கட்சிப்ப தூக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி. இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சானே தள்ளி, கட்சிப்ப தூக்கி வச்சு நீ கண்ணை தொடச்சுக்கோ மச்சி. எழும்பி துணி ஓட்ட பாட்டா, அவ துணையோட பாட்டா, எட்டாத அந்த உயரம் கட்டி பிடிக்கும். அவன் வாழாத ஒரு வாழ்க்கை, இனி வாழ போகும் வாழ்க்கை, அள்ளி தந்த ராசாக்கு தேங்க்யூ போடே. அவ சொன்னா கடை நடக்கும், கூட நின்னா பட நடுங்கும். வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே வந்தாரே கேட்டதெல்லாமே. டியாண்டியாலே போற பணம் பின்னாலே, ஐயோ கிரிஞ்சு பண்ணாதே மச்சி கிரிஞ்சு பண்ணாதே. நாம சேர்த்து வைக்கும் சொத்து அது மண்ணில் போகும் வெத்து, இழசனம் வாழ அது அள்ளி தருவோம். முறையெல்லாம் கூட்டி ரெடியுவ கட்டி வெட்ட ஒன்று போட்டு ஏசப்பாவை கத்தி சொல்லு. வந்தாரே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. 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 சரி, இப்போ அவங்க சொன்ன மாதிரியே சூப்பரா டான்ஸ் ஆனாங்களே, அவங்களுக்கு இன்னொரு தடவை நல்ல பலத்த கை இருக்கலாமே. சரி, இவ்வளோ நேரம் பாட்டு கேட்டாச்சு, டான்ஸ்லாம் பார்த்தாச்சு, எனக்கு காமெடியா ஒரு டிராமா பார்க்கணும் ஆகாஷ். நீங்க சொன்னா கேட்க மாட்டேன், நீ கேட்க மாட்டேனா? சரி, நம்ம இப்ப எல்லாரும் ஒரு டிராமா பார்க்கலாம். பார்க்கலாம் இல்லை, இப்போ நாங்கள் தான் பண்றோம். என்னம்மா ஜெசி, ஜெசி என்ன இன்னுமா தூங்கிட்டு இருக்க? எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கியா? எழுப்பாதீங்கம்மா, 5 நிமிஷம். சர்ச்சுக்கு போகணும், டைம் ஆச்சு. விடியல பாருங்க பாருங்க, விடியவே இல்லை. எந்திரிமா எந்திரிமா. ஐயோ, டைம் ரொம்ப ஆச்சு, இன்னும் அவ எந்திரிக்கலையா? ஐயோ,
நான் என்ன செய்யறேன்னு பாரு இவள. என்ன இவ்வளோ இது பண்ணிட்டு இவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. சென்னையில மழை. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு? ரொம்ப நடிக்காதடி. என் ஸ்கிரிப்ட்ல பயங்கரமா நடிக்க சொன்னாங்க. ஸோ அதான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன் தெரியாம. ஆமா, சர்ச்சுக்கு போகணும் நேரம் தெரியுது இல்ல. எந்திரி சீக்கிரமா. லேட் ஆயிடுச்சா? ஆமா லேட் ஆயிடுச்சு. ஐயோ நான் வேற அயன் பண்ணல, எதுவுமே 8 மணி பூசைக்கு 6 மணிக்கு எழுப்பியிருக்காங்க. கேட்டா லேட் ஆயிடுச்சான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இங்க உட்காந்து ஒரு 4 ரீல்ஸ்லாம் பார்த்து நான் மெதுவா ரெடி ஆகி நிறைய வீடியோ வேற நான் லைக் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது இல்லாம அப்படின்னு இந்த வீட்டுல யாராவது சொன்னா இந்த உருட்டுக்கட்டையால நீங்க அவங்கள அடிக்கிறீங்க. நல்ல வேலை போன வாரம் மாதிரி வாங்கி நான் போய் சர்ச்சில் பாத்துக்கிறேன். சர்ச்சில் போய் ரீல்ஸ் பாத்துக்கலாம். சரி இல்ல சீக்கிரமா போகலன்னா ஆட்டோ மிஸ் பண்ணிடுவோம்ல, அது சொன்னேன். வாங்க நம்ம ஆட்டோக்குள்ள போலாம். ஷேர் ஆட்டோவா? மதுரை சர்ச்சுக்கு போகணும். ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தாங்க? அம்மா வாங்கி கொடுத்தாங்க. முகத்துக்கு மேக்கப் போட்டிருக்கியா? மேக்கப்பா? சேச்சே, நேச்சுரல் பியூட்டி எல்லாமே. மேக்கப் தான், பார்க்கவே தெரியும். காது செவிடப்பா உனக்கு கூட்டா மாமா நம்ம வேற ஆட்டோல போலாமா? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கம்முன்னு நான் இந்த ஆட்டோல வரல. ஆன்ட்டி அடுத்த ஆட்டோல வாங்க ஆன்ட்டி. இந்த ஆட்டோல இடம்லாம் இல்ல ஆன்ட்டி. யார பார்த்து சொல்ற? என்ன பார்த்தா சொல்ற? அடுத்த ஆட்டோல வானு. நீ இறங்கி அடுத்த ஆட்டோல போ. எப்பா தள்ளி உட்காரு. பேசுறாங்க. ஆட்டோக்காரே தள்ளி உட்காரு. இப்படி வா. அக்கா அக்கா நான் உட்காரவே இடம் இல்லை. நீ ஆட்டோ ஓட்டவா? எப்பா 4 பேரை ஏத்துனா உனக்கு தானே 4 காசு கூட வரும். இது என்னக்கா ஆட்டோவா லாரியாக்கா? காலங்காத்தாலேயே உசுர வாங்குறக்கா. அப்பா பூசைக்கு வேற கிளம்பலாம். சீக்கிரம் ஓட்டுப்பா வண்டிய. இது வேற காலங்காத்தால எப்படிதான் சீரி பிங்காரி கிளம்பி வந்துடுறாங்களோ தெரியல. ஹலோ மாப்பிள்ள, காலையிலேயே ஒரு சவாரிடா. கழுத்து அறுக்குறாங்கடா. 4 பேர் ஏறு ஆட்டோல 7 பேர் ஏறின்னு இன்னைக்கு போட்டி போ. சிக்னல் பார்த்துனே ஓட்டுறியப்பா. நிப்பாட்டு அண்ணா, நிப்பாட்டுங்கண்ணா. நிப்பாட்டுங்கண்ணா. நான் சிக்னல் தெரியுதாண்ணா உங்களுக்கு? வீட்டுல சொல்லிட்டு வந்தியாப்பா? கண்ணை எங்க வச்சுட்டு வா? நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க தானே சொல்லாம வந்திருக்கீங்க. தலையில போடுற ஹெல்மெட்ட கையில மாட்டினேன்னு அப்ப என்ன பேசுற? சிக்னல்ல பாத்தீங்களா? ரெட். நீங்க சிக்னல்ல மீறி வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மீராமியா வந்து வண்டியில வந்து விழுந்த. நான் ஸ்ட்ரைட் ரோட். நான் எனக்கு ஸ்ட்ரைட் ரோட். நான் ஸ்ட்ரைட் ரோட்ன்ற. நீ தப்பா வந்த. நான் கரெக்டா தான் ஓட்டிட்டு வந்தேன். இல்ல கேளு, என்னமா கரெக்டா தானே ஓட்டின வேண்டாம் ஆட்டோ? நியாயமா பேசணும். அடிப்பல்லப்பா. என்னோட ஆட்டோலயே வந்துட்டு பாத்தியா? போப்பா நீ கிளம்பி போப்பா. அப்புறமா சொல்லுங்க ஓட்டு போங்கடா. நீ தலையில போடுப்பா. பாப்பா ஒண்ணுமே இல்ல, ஏறுமா. நீ தான் காலையிலேயே வந்த பாரு. என்னோட நேரம் யார மூஞ்சில முழிச்சனோ தெரியல. நீ நல்லா ஓட்டுனே ஆட்டோவை. பிரேக் போடுற இடத்துல வந்து நீ பிரேக் போடுற இடத்துல வந்து நீ உட்கார்ந்தா நாங்க போடுறது. நீ ஓட்டுப்பா. சரி, எப்படி கோயிலுக்கு போய் சேருவோமா என்னன்னு தெரியலையே. அந்தோனியாரே பேசாத போயிடலாம். ஆட்டோரே நீங்க தான் கூட இருந்து துணை நிக்கணும் எங்களுக்கு. ஆட்டோ ஓட்டுறியா உருப்பியாப்பா? நீ 10 பேரை வச்சு ஓட்ட முடியுமா? ரொம்ப உட்காருக்கா காலையிலேயே கடுப்பு தாம. சரி சர்ச்சு வந்து சாமி இறங்குப்பா. போயிட்டு 20 ரூபா கூட 20 ரூபா கொடுப்பா. ஒரு ஆளு ஒரு பணம் கொடுக்காம ஓடுற. இங்க வாமா. இருப்பா, காசு எடுக்க வேண்டாமா? சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் கொடுங்க.
அக்கா ஒரு 20 ரூபா காசு இருந்தா தர முடியுமா அக்கா? பர்ஸை விட்டுட்டு வந்துட்டேன் அக்கா. சீக்கிரமா பர்ஸை கொடுங்கம்மா. என்னமா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க? நகை வாரி போட்டு வந்தியே, உனக்கு காசு எடுத்து வரணும்னு தோணலையா? போப்பா நீ போ. நீ பணத்தை கொடு பேச்சு நேர்க்காம. எவன் எக்கடி போனா எனக்கு என்னப்பா குடி. என்ன 2 பேருக்கு 10 ரூபா கொடுக்குற? ஐயோ என்ன பகுல் கொல்லியா இருக்கு? 10 ரூபா போதும்பா. இன்னாண்ட ஏறி அண்ணாண்ட போறதுக்கு. அப்ப நடந்தே வந்திருக்க வேண்டியது தானே? காலையிலேயே உசுர வாங்குற. போ சர்ச்சைக்கா போற. போ இப்படி இந்த நீங்க பேசுறதே புரியல. அந்த பக்கம் நான் நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ அந்த காசை தரேன். சரிங்க, நீங்க கொடுங்க. சரிம்மா சரி. ஏம்மா எந்திரி. நான் டெய்லி இங்க தான் உட்காரேன் தெரியுமா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு வந்தேன்னா யார் உட்கார இங்க உட்காரான்னு தெரியும். முன்னாடி வந்து உட்காந்துறது. ஆண்டவரே இந்த அழகிகள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆட்டோக்காரருக்கு ஆட்டோ இல்லாம பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்ன மட்டும் காப்பாத்துங்க ஆண்டவரே. ஏமா பாப்பா இங்க பாரு, அந்த பாப்பா பாரு எவ்வளவு அருமையா பக்தியா இருக்கானே. நீயே இருக்கியே எனி டைம் தூங்கின்னு. அவங்களா பக்தியா இருக்காங்க? இங்க பாருங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா அக்கா மன்றாட்டு பாடல். அக்கா உட்காருங்க. நம்ம சர்ச்சில் இருக்கோம்க்கா. உங்களெல்லாம் கொயர்ல விட்டா ஒரு பாட்டு கூட பாட மாட்டீங்க. ஆனா சினிமானா மட்டும் தமிழ் மலையாளம் எல்லா பாட்டும் பாக்குறீங்க. பாருங்க எல்லாம் உங்களே பாக்குறாங்க. இல்லடா யாருமே இங்க கவனிக்கல. நல்லா பாரு, எல்லாருமே சர்ச்ல கவனிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ஜோசப் அண்ணா இந்த வீடியோ கட் பண்ணிடுங்க. நான் பாடுறதை தயவு செஞ்சு புதுசு வீடியோல போடுங்க. சும்மா ஹலோ ஹலோ சத்தமா கேக்குல? என்ன கம்பெனி காலா இது? வேற காலங்காத்தால நற்கருணை திருவிருந்தில் கலந்து கொள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கெடுக்கவும். முதலில் சிறுவர்களுக்கு பின் பெண்கள், அவர்களை தொடர்ந்து ஆண்கள் வரிசையில் நின்று பெற்றுக்கொள்ளவும். பாப்பா தள்ளு. நான் தான் முதல்ல நற்கருணை வாங்குவேன். சின்ன பசங்களை முன்னாடி நிக்க சொன்னா போய் நிக்கிறாங்க பாரு. ஆன்ட்டி போய் நிக்கிறாங்க முன்னாடி. ஆமென். அமைதியாக நிற்கவும். ஆண்டவரின் இறை வார்த்தைகள் அடங்கிய விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்க வேண்டும். விவிலியத்தை பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் பேணி பாதுகாக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் வழியாக பகிர்தலின் முக்கியத்துவத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பொழுது மகிழ்ச்சியாய் இருப்போம் என்பதை இன்றைய இறைவார்த்தை மூலம் உணர்த்துகின்றார் நம் ஆண்டவர். இன்றைய காலகட்டத்தில் பகிர்தல் என்பது நம்மில் பல பேரிடம் இருப்பது இல்லை. நமது சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் பகிர்தலின் முக்கியத்துவத்தை அறிந்து செயல்பட முனைவோம். நம்மிடம் மிகுதியாக இருக்கக்கூடிய உடைகளையும் உணவையும் ஓர் ஏழைக்கு கொடுப்பது மட்டும் பகிர்வல்ல, மாறாக நம்மாலான உதவிகளை செய்வதும் பெரியவன் சிறியவன் என்ற பாகுபாடின்றி எல்லோரும் சமம் என்ற பார்வையில் ஒரே சமூகமாக வாழ்வோமாக. நாம் அனைவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக கடன் திருநாட்களில் முழுமையாக திருப்பலியில் பங்கேற்கின்றோமா? தொலைபேசிக்கு அடிமையாகாமல் விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? பெற்றோர் பெரியோர்களை மதித்து அவர்கள் சொற்படி நடக்கின்றோமா? நான் நீ என்ற போட்டி பொறாமையின்றி விட்டு கொடுத்து வாழ்கின்றோமா? வீதி ஒழுங்குமுறைகளை சரிவர கடைபிடிக்கின்றோமா? மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இறைவனின் நற்செய்திகளை அறிவிக்கின்றோமா? பகிர்தலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுகின்றோமா? நாம் செய்யும் தவறுகளை உணர்ந்தவர்களாக பாவ மன்னிப்பு என்னும் அருள் அடையாளத்தின் மூலமாக நற்கருணையை பெறவும்
ஆண்டவர் நம் முன் முழுமையாக வருவதற்கு பாவம் என்னும் சாத்தானின் செயல்களுக்கு இடம் கொடுக்காதிருப்போமாக. இன்றைக்கு செய்த தவறுகளையாவது அட்லீஸ்ட் விட்டுவிட்டு நற்கருணையில் பங்கேற்கவும். நன்றி நன்றி. எங்க டிராமாக்கு தக்காளி முட்டை எதுவுமே அடிக்காம சிரிச்சு கை தட்டின உங்க மனசை நான் பாராட்டுறேன். இன்னொரு தடவை கை தட்டினா இன்னும் எனக்கு ஈகோ பூஸ்டா இருக்கும். ப்ளீஸ். நல்ல வேலை. சரி, நம்ம ராக் ஸ்டார்னு ஒரு ஆள் இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் டான்ஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு ராக் ஸ்டார் வந்து பாடவும் செய்யணும் ஆடவும் செய்யணும்ல. ஸோ இப்போ நம்ம ராக் ஸ்டார் ரிச்சோ நமக்காக பாட வராங்க. எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. We worship forever, we praise him forever, we lift him forever, he loves us forever, forever. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேச கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் இன்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு, நேச கரத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. அவர் வானிலும் சிறந்தவர், இந்த புவியிலும் பெரியவர், நம்பலனும் மாணவர், அவர் சர்வ வல்லவர். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். அவர் பாதம் தேடுவோம், பாதத்தில் கருத்தாய் ஜெபித்து புது பாடல் பாடுவோம். காலை எழுந்த உடனே புது பாடல் பாடுவோம், பாதத்தில் கருத்தாய் ஜெபித்து புது பாடல் பாடுவோம். அவர் அன்பை நினைக்கையில் எங்கள் உள்ளம் நெகிழுதே, நாங்கள் அவரின் சொந்தமே, அவர் கரங்களின் தஞ்சமே. He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். We worship forever, we praise him forever, we lift him forever, he loves us forever, forever. பாவம் நிறைந்த உலகை மீட்க பரிசுத்தர் பிறந்தாரே, மகிமை எல்லாம் துறந்து தேவ சித்தம் முடித்தாரே. பாவம் நிறைந்த உலகை மீட்க பரிசுத்தர் பிறந்தாரே, மகிமை எல்லாம் துறந்து தேவ சித்தம் முடித்தாரே. தலை சாய்க்க இடமின்றி நம் பாடுகளேற்றரே, தம்மை முழுவதும் தந்தாரே, நமக்கை சிலுவையில் மரித்தாரே. He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான்.
தேவனின் வார்த்தை காட்டும் ஜீவபாதை சொல்லுவோம். இயேசுவின் தியாக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். தேவனின் வார்த்தை காட்டும் ஜீவபாதை சொல்லுவோம். இயேசுவின் தியாக அன்பை சுவிசேஷமாய் சொல்லுவோம். அவர் அன்புக்கு ஈடில்லை, அன்பின் தேவம் வேறில்லை. நம் பாதைக்கு வெளிச்சமாய் அவர் வார்த்தை இருக்கே. நேற்றும் என்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு. நேச கருத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. நேற்றும் என்றும் மாறா ஒரு தேவன் எனக்குண்டு. நேச கருத்தால் தாங்கும் ஒரு நண்பன் நமக்குண்டு. அவர் வானிலும் சிறந்தவர், இந்த பூவியிலும் பெரியவர், நம்பலனும் மாணவர், அவர் சர்வ வல்லவர். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். He's the best, the best, நம் தேவன் பெஸ்ட் தான். அவர் கிருபை பெஸ்ட் தான், அவர் வார்த்தை பெஸ்ட் தான், அவர் அன்பும் பெஸ்ட் தான், எல்லாமே பெஸ்ட் தான். அருமையா பாடிய ரிஜோக்கு நம்ம கரவொலி எழுப்பி பாராட்ட தெரிவிச்சுக்கலாமா? சரி, ஓகே. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக திருமதி ஜாய்ஸ் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், மாலை இரவு வணக்கம். என்ன பேசன்னு உண்மையிலே எனக்கும் தெரியல. அதில் என்னதையாவது பேசிடுவாளோனுங்க ஒரு ஆளுக்கு வயிறெல்லாம் எரியும். ஆனால் அவர் மயக்க பிடிச்சி என்ன வேணாலும் பேசுவார். இதுதான் இன்னைக்குள்ள டாக்கே. சரி பாருங்க, அன்பியம் அன்பை ஒருங்கிணைக்கின்ற ஒரு அழகான ஒரு இடம் அருளானந்தர் அன்பியம். என்னுடைய தாய் வீடு. அம்மா அண்ணா வந்திருக்காங்களே, அதோட ஒரு 16 வீடு தான் நினைக்கிறேன்ல உங்களுக்கு. ஆமாம், அது கைத்தட்டி நம்ம மகிழ்ச்சியை தெரியப்படுத்தணும். அப்படி இல்லை, இந்த ஹால் ஜான் மரியா வியான்லேருந்து ஒரு சிலர் வந்திருக்காங்க. ஜான் பால் அன்பியத்திலேருந்து ஒரு சிலர் வந்திருக்காங்க. ஏன்னா நம்முடைய தாய் வீடு இல்லையா இது, இல்லையா? ஓகே, ஏற்கனவே கடந்த வருஷம் இதை பற்றி எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அன்பை விதைக்கின்ற ஒரு இடம் அன்பியம். அன்பிய பொறுப்பாளர்கள். பூ சொல்லிச்சான், யார் வேணாலும் என்னை பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி, என்னை ரசித்தாலும் சரி ரசிக்காவிட்டாலும் சரி, நான் பூத்துக்கொண்டே இருப்பேன். அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய மக்கள், நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு சிறிய வாய்ப்பு பணி செய்வது. ஒரு 3 வருடம் அல்லது 6 வருடம். யாரும் என்னை பாராட்டினாலும் சரி பாராட்டாவிட்டாலும் சரி, என்னை விமர்சனம் பண்ணினாலும் சரி விமர்சனம் பண்ணாவிட்டாலும் சரி, எனக்கு கிடைத்திருக்கிற இந்த குறைந்த கால வாய்ப்பை சிறப்பாய் பயன்படுத்தி நாம் இறைவனுக்கு உகந்த மக்களாய் பணி செய்து வாழ்வோம். அன்பை விதைப்போம், ஒருங்கிணைப்போம். ஒரு சின்ன நகைச்சுவை, வேற ஒன்றும் இல்லை. அதாவது அதுதான், ஒரு பேங்கில் ஒரே மக்கள் கூட்டம் வரிசையாக நிற்கிறாங்க. இதோட ஒத்து வரும். அதனால தான் ஒரே வருஷ கூட்டம். அப்போ நைஸாக பின்னால் இருக்கவங்க அப்படியே இடிச்சு முன்னுக்க வருவோம். கொஞ்சம் கூட்டத்தை தள்ளிட்டு வசமாக முன்னால் வருவோம். சில சாமர்த்தியசாலிகள் அதை மாதிரி ஒருத்தர் அப்படி கொஞ்சம் முன்னுக்கு அப்படியே வருவார். அப்படியே அவரை இழுத்து கொண்டு பின்னால் தள்ளிடுவாவ. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அப்படியோ முன்னால் வருவார், இழுத்து கொண்டு தள்ளிடுவாவ. திருப்பி இதுவே நடந்துட்டு இருந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு பயங்கர கோபம் வந்து கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி வீசி அடிச்சுட்டு அப்படியே நினைச்சு சாவுங்கடா, இன்னைக்கு பேங்க திறக்கிறதா இல்ல, இன்னைக்கு நான் பேங்க திறக்கிறதா இல்ல. அவர் யாரு? பேங்க திறக்க வேண்டிய ஒரு ஊழியர், மேனேஜர். அவரு அதுக்கு வந்திருக்காருங்கிறது தெரியாமலே யாரையும் முன்ன விடக்கூடாது, இதுதான். ஆனா நாம அப்படி இல்லை. நம்ம தலைவர்கள், பொறுப்பாளர்கள் நம்முடைய காலங்கள் இருக்கிறது வரை சிறப்பாக பணி செய்துட்டு அருமையான ஒரு பொறுப்பாளர்களை காட்டி கொடுத்து விட்டு முன் தள்ளிவிட்டு அடுத்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாய் பணி செய்கின்ற மக்கள், அதுதான் இந்த அருளானந்தர் அன்பிய பொறுப்பாளர்களும் மக்களும்.
நீங்கள் கொடுக்கிற அந்த ஒத்துழைப்பு தான் இவர்களை இவ்வளவு சிறப்பாக பணி செய்ய முடிகிறது. எனவே என்னுடைய நெஞ்சார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு வாழ்த்துரை வழங்கிய அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி திருமதி ஜாய்ஸ் அவர்களை கௌரவிக்க சகோதரி நிர்மலா அவர்களை வரவேற்கிறோம். ஆண்டறிக்கை. இயேசுக்கே புகழ். புனித அருளானந்தர் அன்பியத்தின் 25 வருட சகாப்தம். 1999 ஆண்டு கன்னியம்மன் நகரில் புதியதாக ஓர் அன்பியம் உருவாக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை எழுந்தது. எம் மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தின் அன்றைய பங்கு தந்தை அருள்பணி மைக்கேல் குரூஸ் அவர்கள் தலைமையில் 2000 ஆண்டில் திரு திலக் அவர்கள் இல்லத்தில் வைத்து முதல் அன்பிய கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் தேர்வு நடைபெற்றது. முதலாக கன்னியம்மன் நகரில் தொடங்கப்பட்ட அன்பியத்தின் பெயராக புனித அருளானந்தர் அன்பியம் என்று பெயர் சூட்டப்பட்டது. தலைவராக திரு பேஸ்லின், துணைத் தலைவராக திரு பிரான்சிஸ், செயலராக திருமதி ஜாய்ஸ், பொருளராக திருமதி அந்தோணி புஷ்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்று கூட்டத்திற்கு 31 உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர். அதன் பிறகு படிப்படியாக மேலும் முன்னேற்றம் கண்டு 2005 2010 வரை திரு RJR ஜோசப் தலைமையிலும் 2010 2015 வரை திரு மரிய அல்போன்ஸ் அவர்களின் தலைமையிலும் 2015 2021 வரை திரு திலக் அவர்கள் தலைமையிலும் மிக சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் விவிலிய வினாடி வினா போட்டியில் 5 முறை முதல் பரிசை தட்டி சென்றோம். அப்போதைய காலகட்டத்தில் பங்கு தந்தையாக இருந்தவர்கள் அருட்பணி சில்வெஸ்டர், அருட்பணி மரிய மைக்கேல், அருட்பணி கப்ரியேல் ஆரோக்கியராஜ், அருட்பணி ஜேசுதாஸ் இவர்களின் பொறுப்பில் எங்கள் அன்பியம் சிறப்பாக நடைபெற்றது. 2021 ஆண்டில் பங்கு தந்தையாக அருட்பணி ஆண்ட்ரோ டொமினிக் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அச்சமயத்தில் அனைத்து பகுதிகளிலும் அன்பியங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டது. நம் கன்னியம்மன் நகரில் 2ஆக பிரிக்கப்பட்டதில் ஒன்று புனித அருளானந்தர் அன்பியம், மற்றொன்று புனித ஜான்பால் அன்பியம். இரண்டும் மிக சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புனித அருளானந்தர் அன்பியத்தின் புதிய பொறுப்பாளர்களாக தலைவர் திரு மனோகர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதம் 2024 ஆண்டில் நம் பங்கு தந்தையின் வழிகாட்டுதலின்படி அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவியின் நேரடி பார்வையில் 8 பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதன்படி தலைமை பொறுப்பாளர் திரு மனோகர், இளைஞர் பொறுப்பாளர் திரு செபாஸ்டின் சிவா, முதியோர் பொறுப்பாளர் திரு ஜான் பெனடிக்ட், பெண்கள் பொறுப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ராணி, இறைவேண்டல் பொறுப்பாளர் திருமதி சீனா மேரி, தம்பதியர் பொறுப்பாளர்கள் திரு சித்து, திருமதி ரம்யா சித்து, குழந்தைகள் பொறுப்பாளர் திருமதி கலைச்செல்வி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டார்கள். மாதத்திற்கு 2 கூட்டங்கள் என 55 கூட்டங்கள் சிறப்பாக நடந்தேறியது. 2000 ஆண்டிலிருந்து 2025 வரை நடைபெற்ற மொத்த கூட்டங்கள் 450. இன்னும் பல வகைகளில் சிறப்பாக செயல்படுவதற்கு பங்கு தந்தையின் ஊக்குவிப்பும் ஒரு காரணம். மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் அன்பிய மக்களின் மனதில் நிறைந்துள்ளது. இயேசுக்கே புகழ். வழங்குவதற்காக நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அழைக்கிறேன். அன்றைக்கினுடைய இந்த அருமையான வெள்ளி விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருளானந்தர் அன்பத்திற்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்கும் தெரிவித்துக் கொள்வோம். நீங்க பார்த்தீங்கன்னா இப்பதான் ஒரு ஆண்டரைக்கு வாசிருக்காங்க. 25 ஆண்டுகள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா துவக்கம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இந்த மரங்களை தான் யோசிப்பேன். அழகாக பிடல் காஸ்ட்ரோ அழகாய் சொல்றார், விதைப்பவன் விதையை நடுகிறான், விதைத்தவன் தூங்கி விடுகிறான், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை. கை தட்டலாம். எவ்வளவு அழகா சொல்றேன். ஏதாவது கை தட்டீங்களா? ஆக இந்த விதை நல்ல அழகான இடத்துல விதைக்கப்பட்டதால தெரியும். இந்த அருளானந்த அன்பு 25 ஆண்டுகள் இன்னைக்கு வெள்ளி விழாவை கொண்டாடி அழகான பல தலைவர்கள், பல பங்கு தந்தையர்கள், பல அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், இப்படியா பல பேர் இதை மிக சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார்கள். அத்துணை பேருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் அமைந்து ஒருமுறை கரமொழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம்.
சகோதரன் மிக அழகாய் சொன்னது போல நம்முடைய தமிழக ஆயர் பேரவை ஏன் இந்த 2ஆம் பிரிச்சு, ஒரு அம்மா சொன்னிச்சு நல்லா இருந்தான் பெற்று இந்த சாமியார் 2ஆ பிரிச்சுட்டாருங்க. அதாவது பாருங்களேன், நம்முடைய பிள்ளைகள், நம்ம அம்மா அப்பா கல்யாணம் பண்ணுறோம், 2 குழந்தை பெற்றுக்கிறோம், அந்த பிள்ளைகள் அவங்க படித்து முடித்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை பெற்றுட்டு அது என்னென்ன வாழையடி வாழையாக வளரணும். வளர்ச்சி இருந்தால் தான் அங்கே மாற்றம் உண்டாகும். நீ பாருங்களேன், இப்போ 30 அன்பியம் 25 பேர், அதுக்கப்புறம் அடுத்த லைன் போகணும். பாருங்களேன், இப்போ தனித்து அழகாக நம்முடைய ஜாய்ஸ் சகோதரர் சொன்ன மாதிரி தான் 15 குடும்பம் என்ன மாதிரி கலக்கிறாங்க பாருங்களேன். நானே பார்த்தேன், மிகுந்த அற்புதமான ஏற்பாடுகள். இந்த மாதிரி பின்னாடி இவ்வளோ அழகான சேர், இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நிகழ்ச்சிகள்லாம் பாருங்களேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சின்ன பசங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் விவிலிய வசனம் அழகாய் சொல்கிறது, சிறுமந்தையே அஞ்சாந்தே. ஆகவே நான் நினைக்கிறேன், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஆகவே மிக அற்புதமாக இந்த வழி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவலை கொடுத்து மீண்டும் ஒருமுறை நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அன்பியம் உங்களுக்கு தெரியும், அவங்க அழகாய் சொன்னது போலாம் அன்பால் இயக்கப்படணும். இது சென்னை மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பலராக இருக்கிறோம், பல பின்னணியில் இருக்கிறோம், பல வேலைகள் செய்கிறோம், நமக்கான நிறைய நெருக்கடிகள். இன்னைக்கு அழகாய் சொல்றாங்களாம், அமர்ந்து பேசுவதற்காக கூட வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ வீட்டில் பிள்ளைங்களை உட்காந்து சாப்பிட்ணும், உட்காந்து எதாவது பேசணும், அப்படியே ஆஃபீஸ் போகிறோம், டைம் இல்லை, அது மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். ஒரே பங்கு, நான் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன் ஒரு அன்பியத்துக்கு. இந்த பக்கம் தான் ஸ்கை சிட்டி. நான் வந்த புதுசையே இதை நான் 2ஆக பிரித்து என்பதற்கான காரணத்தை சொல்கிறேன். அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 குடும்பம், 200 வீடுகள் இருக்கிறது. ஒரு வீட்டுக்கு போகிறேன், நான் வாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. ஃபாதர் நான் சொன்னேன் ப்ளஸ்லாம் பண்ணிட்டு நீங்கள் நாங்களாம் இங்கிலீஷ் மாஸ்க் வரோம் ஃபாதர் அப்படின்னாங்க. சரி, அடுத்த வீட்டுக்கு போனேன், நீங்கள் அப்போ நான் சொன்னேன் அந்த வீட்டில் அவங்க பேர் சொல்லி சொன்னேன், அவங்க இங்கே இருக்காங்களே உங்களுக்கு தெரியுமா? நான் 10 வருஷமாக இருக்கேன், அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. எந்த கோயில்? மதுரவாயில் புனித அந்தோனியார் கோயில். ஒரே அப்பார்ட்மெண்ட், பக்கத்து வீடு தான், அவங்க யாருன்னே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ இந்த அன்பியை என்ன பண்ண, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த அன்பியை வந்து லோயலா இன்னாசர் அன்பியம் அவ்வளோ அருமையாக ரொம்ப சிறப்பாக. நான் ஏன் சொன்னால், அவங்க எல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள், மேதாவிகள், காரு பங்களாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரை பற்றி யாரும் அக்கறை கொள்வதே இல்லை. ஆனால் இப்போ இந்த அன்பிகள் உருவான பிற்பாடு அப்படி ஒரு இறப்பு, அந்த அன்பியத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. நான் பார்த்து மகிழ்ந்தது எல்லாமே தெரிவிச்சுனாங்க. அவங்கள நான் கோயிலில் கூட பார்த்து கிடையாதுங்க. ஆனால் அன்பியம் வந்த பிற்பாடு அந்த சகோதரிக்கு ஒரு உடல்நலக்குறைவு, கேன்சரில் இறந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அன்பிய மக்கள் ஃபுல்லாக முழுமையாக அந்த வீட்டில் இருந்தாங்க, அந்த வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. அந்த வீட்டுக்காரர் சொன்னார், ஃபாதர் எனக்கு சொந்தக்காரெலாம் இல்லை ஃபாதர், இவங்க தான் ஃபாதர் எனக்கு சொந்தக்கார். பாருங்களா, இதுதான் வந்து ஒரு அன்பியத்துடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஆமாம் சின்ன பெரும்பத்தில் இருந்தாங்க. அவங்க சேரவே மாட்டாங்க, அவங்களுக்கு இவங்களும் தொடர்பே இருக்காது. யார் வரா யார் போகிற கேட்டால் இங்கிலீஷ் மாஸ்கர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிச்சு ராயலாக இன்னாசியா சின்ன பிரிச்ச பிற்பாடு 2 அன்பியுமே அவ்வளவு ஒரு ஆக்டிவாக செயல்படு. அங்கே மீண்டும் ஒருமை நான் சொல்லுது தான், என்னுடைய அந்த அம்மா சொன்ன மாதிரி பிரிப்பது நம்முடைய நோக்கம். எதுக்கு பிரிக்கணும்னா வளரணும், இன்னும் வளரணும். நிறைய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்க எவ்வளோ அழகான பிள்ளைகள், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இந்த பிள்ளைங்களாம் என்ன மாதிரி பாட் பண்ணா, ரிச்சோவை பாட் பண்ணா, டான்ஸ் ஆடினா, எப்படி ஒரு ட்ராமா போட்டிங்க. அப்போது இதற்கான வாய்ப்புகள் பல நேரத்தில் நம்ம உருவாக்கி தராத போது ஏதோ கோயிலுக்கு வரும், ஏதோ வரோம் பண்ணுறோம் அப்படின்னு தான். அதனால தான் இந்த மாதிரி அன்புகளில் இந்த மாதிரி விழாக்களை ஊக்குவிக்கணும். அதிகமான ப்ரோக்ராம்ஸ் நீங்களே கண்டக்ட் பண்ணணும், உங்களை வந்து வளர்ச்சிக்கிட்டு செல்வதற்காக தான் இது இப்படி ஆர்வம். ஆகவே நான் மீண்டும் ஒரு முறை நான் சொன்ன மாதிரி இந்த அருமையான நாளிலே இந்த வெள்ளி விழாவை அருளான நன்மை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அவங்களுடைய பாதுகாவலை பற்றி அழகாக எப்படின்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பாருங்கள், ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் நமது தமிழகத்துக்கு வந்து அவரை மாதிரி காவி உடை அணிந்தவர். தெரியும் உங்களுக்கு, காவி உடை அணிந்து நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு நம்முடைய கலாச்சாரத்தை ஏற்றப்பாடு இங்கே தான் வாழ்வு, இங்கே தான் சாமு அப்படி முடிவெடுத்தார். அதுதான் பாருங்க செம்மன் புனிதர், மரவ நாட்டு மாணிக்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு புனிதருடைய பாதுகாப்பு நீங்கள் இருக்கீங்க. அவன் நினைக்கிற மீண்டுமாக நாம் பலராக இருக்கிறோம், ஆனால் ஒன்றாக இருக்கிறோம். நமக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமையாக இருக்கலாம், நிறைய கோபத்தாங்களாக இருக்கலாம். ஆனால் எங்கள் அன்பியை வரும்போது பார்த்தீங்க, நீங்கள் அடிச்சிட்டிங்க இந்த முறை கோலப்போட்டியில் வந்து முதல் பரிசு தட்டி கைரவர் கொடுக்கலாம். பாருங்களேன், நினச்சி கூட பார்க்கல. வழக்கமாக நம்ம இவங்க தான்ப்பா வருவாங்க. இப்போ நம்முடைய பங்கு நடக்கிற நிகழ்ச்சி நம்ம பார்த்தா எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். தப்பாக சொல்ல, சில அன்பியர்கள் அவங்க தான் வருவாங்க, போட்டியில் வெற்றி பெறுவாங்க, பாட்டு காசு அவங்க தான் பாட்டு போட்டு வச்சா. ஆனால் எனக்கு வந்து தலைக்கீழாக மாறுது. எந்த அன்பியெல்லாம் சின்ன சின்ன அன்பியமாக இருந்தாலும் அவங்க தான் இன்றைக்கி வந்து அத்தனை விதமான காரியமும் அவ்வளோ ஒரு ஈடுபாட்டோடு கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்பையும் கோப்பைகளையும் தட்டி செல்கிறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம இந்த அருளானந்தத்துக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுப்போம். நான் மீண்டும் வாங்க சொல்லுதான், தலை சரியாக இருந்தால் மற்றதான் சரியாகும். தலை சரியாக இருக்கணும். சரியா? இப்போ நான் பார்த்தேன் பிள்ளைங்களாம் அந்த சின்ன பாடம் சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க கேர்ள்ஸ்
ப்ரோக்ராம் பண்ணால தலைவிரி கோலமாக எல்லாத்தையும் இப்படி தலைமுடியை ஊத்துட்டு ஜிங் 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 ஜிங்னாங்கல்ல, அப்படிதானே? எங்க நீங்களும் இல்லை, அந்த வயசு பசங்க சொன்னேன் டான்ஸ் ஆடணும். பழங்காலத்தை தலை கட்டணும், முடியை கட்டணும் சொல்லுவாங்க, தெரியல? முடி இப்போ அது மாறிடுச்சு. இப்போ வந்து தலையை அவுத்து விடணும், அதுதான் இப்போ ஃபேஷன். சரியா? அதுவே பாருங்க, தலை சரியாக இருந்தால் மற்றெல்லாம் சரியாக இருக்கும். அப்போ ஒரு தலைவர்கள், எதாவது இப்போ பங்கு தந்தை நானோ, அல்லது உதவி பங்கு தந்தையோ, அல்லது அன்பிய ஒருங்கிணைப்போ பங்கு பேரவையோ, அல்லது நான் சொன்ன மாதிரி ஒரு அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்கள் சரியாக இருந்தால் அத்தனை பேரையும் என்ன பண்ணலாம்? ஒழுங்காக ஒருங்கிணைக்கலாம். அப்போ கொஞ்ச நேரம் மூழ்கி காட்டுவாங்க சில பேர் வரவே மாட்டான். ஃபாதர் எத்தனை பேரை ஃபாதர் அந்த வீட்டுக்கு நான் போகிறது அப்படின்னு புலம்புலாம் கூட வச்சுக்கேன். தொடர்ந்து அவங்க பாருங்களேன், உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அன்பிய பொறுப்பாக நம்ம வந்து காசு பண்ணலாம் கொடுக்கல. அவங்க வந்து அவங்க வேலையின் மத்தியிலும் கோவிலுக்காக கடவுளுக்காக ஒரு சேவை செய்கிறாங்க. அவை நினைக்க மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஜான் பால் அன்பியமும் அது அவங்க இருக்காங்களே, அவங்களும் கூட நம்முடைய அருளானந்த அன்பியம் இணைந்து சின்ன அன்பியம் தான், 15-17 குடும்பம் தான். அத்தனை பேரையும் மிக அழகான முறையில் வழி நடத்தி அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து சில அங்கங்கே மேடு பள்ளம் இருந்தாலும் மிக அற்புதமான முறையில் வழி நடத்தி கொண்டு இருக்கிற அத்துணை தலைவருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் ஒருமை நான் சொல்கிறேன், இதே ஒரு ஒன்றிப்பு, இதே ஒரு உறவு, இதே ஒரு நெருக்கத்தோடு நாம் பயணிக்கிற போது நாம் தொட வேண்டிய எந்த உச்சத்தையும் நம்மால் தொட முடியும். நீங்கள் தொடர்ந்து இதே ஒரு வேகத்தோடு பயணிக்க உங்களை வாழ்த்துக்கிறேன். புனித அருளானந்தர் உங்களோடு எப்போது இருப்பதாக மிக அற்புதமாக நிகழ்ச்சிகள் நடத்த ஹாப்பி ஃபீஸ்ட் வாழ்த்துக்கள், வெள்ளி விழா வாழ்த்துக்கள், சில்வர் ஜூப்ளி. ஒரு நிமிஷம். நம் பங்கு தந்தையை சிறப்பிக்க நம் அருளானந்தர் அன்பியம் தொடங்கிய ஆண்டிலிருந்து மூத்த உறுப்பினராக இருந்த திருமதி அந்தோணி புஷ்பம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்க எதை பேச வந்தீங்க? அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்காக திரு லிவிங்ஸ்டன் அவர்களை அழைக்கிறேன். இயேசுவுக்கே புகழ். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓகே, முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தலைப்பில் இருந்தே ஒரு 2 வார்த்தை பேசலாம். எல்லாரும் ஏற்கனவே அருளானந்தரை பற்றி நிறைய சொல்லியாச்சு. தலைப்பில் என்ன இருக்குது? அருளானந்தர் அன்பியம் வெள்ளி விழா. அருளானந்தர் ஒன்று, இன்னொன்று வெள்ளி விழா, ரெண்டுமே இருக்குது. அன்பிய வெள்ளி விழா, அருளானந்தரை பற்றி ஏற்கனவே சகோதரிகள் சொல்லிட்டாங்க, ஃபாதர் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் அன்பியத்தை பற்றி புனிதரை பற்றி விளக்க வேண்டியதில்லை. அன்பியத்தை பற்றியும் நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த கைவிரலில் ஒரு கதை உண்டு இல்லையா? ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ரவுடி போய் படுத்து தூங்கிட்டு இருப்பார். அப்போ அவளோட 5 விரல்களுக்குள்ளே சண்டை வரும். விரல் சொல்ல, சுண்டு விரல், நான் தான் கடவுளை கும்பிடும்போது அவனுக்கு முன்னாடி நான் தான் இருப்பேன், நான் தான் பெரியவன். அடுத்ததாக வந்து மோதிர விரல் சொல்லும், என் கையில் தான் தங்கம்லாம் போடுவாங்க, நான் தான் பணக்கார விரல், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும். அடுத்தபடியாக 3 நம்ம கையை நீட்டும் போதே உயரமானவன் எல்லாரோட நான் தான் அப்படின்னு சொல்லி நடுவிரல் சொல்லும், நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு சொல்லும். அடுத்தது ஆள்காட்டி விரல் என்ன பண்ணும்? யார் என்னன்னு நான் காட்டி கொடுக்குறதுக்கு நான் தான் யூஸ் பண்ணுவேன். அவன் எங்கே நீட்டினாலும், எந்த இடத்த குறித்து பேசினாலும், எதை பற்றி பேசினாலும் அவனோட 4வது விரல் நான் தான் இப்படி நீட்டி பேசுவேன், அப்படின்னா நான் தான் எல்லாரோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும். அடுத்ததாக 5வது விரலை பற்றி தெரியும் இல்லையா? எதில் வைக்கணுன்னாலும், எப்படி காமிக்கணுன்னாலும், தம்ஸ்அப் காமிக்கணும்னா கூட நம்ம இதை தான் காமிப்போம், இதனால் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லும். இப்படி இந்த விரல்களுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அவனோட எதிரியோ ஒருத்தர் வந்து அவனை தாக்க வருவான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தாக்க வரும்போது டக்குன்னு முழிச்சு 5 விரலும் சேர்ந்து தான் அவனோட எதிரிகிட்ட இருந்து அவனை காப்பாற்றுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வரும்போது சொல்லுவாங்க, 5 விரலும் ஒற்றுமையாக செயல்பட்டதுனால தான் அவங்ககிட்ட இருந்து நம்ம காப்பாற்றிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் எப்போவுமே அன்பியம் அன்பால் இயங்கணும். அதுவும் ஒரு 1/4 நூற்றாண்டு கடந்து வந்திருக்கிறேன்ற ஒரு பெரிய விஷயம். அதுக்காக அவங்க எல்லாருக்கும் ஒரு பலத்தை கரவடி கொடுக்கலாம். அதை வழிநடத்துவது என்பது மிக ஒரு சிறப்பான காரியம். ஆண்டவருடைய ஆசிரியர் இருந்தால் தான் நடக்கும். அனைவருக்கும் இங்கே வர்றதுக்கும் ஆண்டவரோட ஆசிரியர் எனக்கு இருந்தனால தான் நான் இங்கே வந்துக்க முடியுது. உங்கள் அனைவருக்கும் அதற்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எப்பொழுதுமே இதுவரைக்கும் மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறமும் இதை விட சிறப்பாக நீங்கள் ஒன்றா அந்த 5 விரல், எப்படி நம்ம 5 விரலை நீட்டும் போது நான் அடிக்கடி சொல்லுவேன், 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கா? இருக்காது. நம்ம கையில் இருக்க 5 விரலுமே ஒரு போல இருக்காது. நம்ம குடும்பத்தில் இருக்க 5 பேருமே ஒரு மாதிரி இருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது 16 குடும்பங்கும்போது பல கருத்து வேறுபாடு இருக்கும்.
சச்சரவுகள் இருக்கும், எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள்ங்கிறதுனால அந்த அன்பால் மொத்தத்தை அன்பு எதையுமே குறை பார்க்காது, எல்லாத்தையும் மன்னிச்சுக்கும். அதனால அன்பால் அந்த அன்பியத்தை இயக்கணும்னா நம்ம எப்பொழுதுமே ஒரே போல இருப்போம். பலம் ஒற்றுப்பட்டால் தான் பலம் உண்டு. அதுபோல் நீங்கள் இதுவரை மட்டுமல்ல, இதற்கு அப்புறமும் எந்தவித சச்சரவும் இல்லாமல் பல அருளாளர் வேண்டுதலாலும் அந்தோனியரோட பாதுகாப்பாலும் பல அருள் வரங்களை பெற்று ஒற்றுமையோடு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பிய வெள்ளி விழா வாழ்த்துக்களையும் திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மரியை வாழ்க. நமக்கு வாழ்த்துரை வழங்கிய ஒருங்கிணைப்பு துணைத் தலைவர் லிவிங்ஸ்டீன் அவர்களை கௌரவிக்க ஜான் பெனடிக் அவர்களை வரவேற்கிறோம். இப்போ உங்களை கண் சிமிட்ட வைக்காம இருக்கிற மாதிரி கலைநயத்தோட கட்டி வரும் கிராமிய நடனமாட பாருங்க. தந்தானா தந்தானா தந்தனன 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 எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா, இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போலே இங்கே யாருங்க. கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க, கோடி கோடியா நன்றி சொல்லி பாடுங்க. அவர் கோயில் முன்னே ஒன்னா கூடி வாருங்க, சேர்ந்து ஆடுங்க. இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. ஆமா, இயேசு சாமி நமக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு நாளும் பொழுதும் பாடிடுவோம் உண்மையான புகழ்ச்சி. எத்தனை நன்மை செஞ்சார் பாருங்க, நம்ம இயேசு சாமி போல இங்கே யாருங்க சொல்லுங்க. ஹலோ, எப்படி இருந்துச்சு? இது ஃபர்ஸ்ட் மேடை இல்லை, 100வது மேடை அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மேடை. நைட்டே இங்கே உள்ள கல்லெல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். 3 நிமிஷத்தில் பாட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் போயிட்டு கல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நமக்கு வாழ்த்துரை வழங்க நமது உதவி பங்கு தந்தை ட்ரிபிள் எம் அவர்களை அழைக்கிறோம். ஊசி போடுற மாதிரி ஃபஸ்ட்டு வெள்ளி விழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா 25 வருஷம்ன்றது ஒரு சாதாரணது கிடையாது. சிஸ்டர் ஏற்கனவே சொன்னாங்க, அல்பினா சிஸ்டர், எனக்கும் அதே அனுபவம் தான். ஒரு அன்பியத்தை வந்து ஆண்டு விழாவாக சிறப்பித்து பார்க்கறது நான் முதலாக பார்க்கறது நம்ம மதுரவாயில் பங்கில் தான். ஸோ மீண்டும் ஒரு முறையாக உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, என்னையும் இங்கே அழைத்ததற்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 3வது ஊசி போடுற மாதிரி 3வது
வருகின்ற காலகட்டத்தில் இனிமே வருகின்ற நாட்களிலும் சிறந்து நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களிலும் அன்பியங்களாக இணைந்து நல்லா செய்யணும்னு சொல்லி வாழ்த்து கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நமக்கு வாழ்த்துறை வழங்க நமது முன்னாள் தலைவர் திரு திலக் அவர்களை அழைக்கிறோம். நமது துணை பங்கு தந்தை அவர்களை கௌரவிக்க திரு சித்து அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய பாசமிகு பங்கு தந்தை, உதவி தந்தை மற்றும் அருட்சகோதரிகள், அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் அருளானந்தர் அன்பிய மக்களுக்கும் ஜான்பால் அன்பிய மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை கொண்டாடும் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருளானந்தர் அன்பியமும் ஜான்பால் அன்பியமும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். இங்கேருந்து பிரிந்தது தான் ஜான்பால் அன்பியம். சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிற இந்த அன்பியம் இன்னும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். முக்கியமாக இன்று நடந்த இந்த நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்னைக்கு 2 பேர் நான் ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்த்ததுல, ஒன்று அமிதாப் மாமா ஆட்டோக்காரு, ஒரே கெட்டப் சேஞ்ச் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு இதில் இருந்தார், இந்த அமிதாப் மாமா இதில் மாதிரி அவர் மாறிக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்லாம் பண்ணிட்டு வருவார் பாருங்கப்பா. அடுத்தது அமிதாப் மாமி ஒருத்தங்க இருக்கிறாங்க. எங்க அமிதாப் மாமி இதோ இருக்காங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு இதில் கெட்டப்பில் இருந்தாங்க, இப்போ ஒரு கெட்டப்பில். அந்த மாதிரி இது இன்வால்மெண்ட். இந்த இன்வால்மெண்ட்டுக்காக உண்மையாலே பெரிய ஒரு வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு சிறிய பரிசோடு வந்திருக்கிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு பரிசு கொடுப்பீங்கன்னு இல்லை, நான் உங்களுக்காக ஒரு சிறிய பரிசோடு வந்திருக்கேன். எங்க தலைவர் எங்க வாங்க. ஓலைச்சூடி ஓகே, நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த ஒவ்வொருவருக்கும், அன்பிய பொறுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். பிரதர், நீங்க மட்டும் தான் கிஃப்ட் கொடுப்பீங்களா? நாங்களும் எங்க தலைவருக்கு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் எங்க அன்பிய சார்பாக. நமது தலைவர் அவர்களை கௌரவிக்க திருமதி ஸ்டெல்லா, திருமதி நிர்மலா அவர்களை அழைக்கிறோம். நமது முன்னாள் துணை தலைவர் திலக் பிரதர் அவர்களை கௌரவிக்க சகோதரி டெய்சி அவர்களை அழைக்கிறோம். நிறைய ப்ரோக்ராம் பார்த்துட்டீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க, புரியுது, சாப்பிடணும் போகணும். ஆனால் ஒரே ஒரு ப்ரோக்ராம், கோச்சிக்காதீங்க, உங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்க வராங்க நம்ம கென்னடி பிரதர். கைத்தட்டி வரவேற்குங்க நம்ம கென்னடி பிரதருக்கு. ஸ்டாண்டப் காமெடி இது. எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் கென்னடியன் ஸ்டாண்டப் காமெடி. மற்றும் பழைய காமெடி பாடல்கள் 2 பாடுவேன். அதில் பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போது ஸ்டாண்டப் காமெடி. இப்போ சின்ன பசங்க இருக்காங்கல்ல, சின்ன பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போது நாகூர்லேருந்து சென்னைக்கு ஒரு பஸ்ஸு வருது, அப்பாவும் பையனும் வராங்க. இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான். அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. டேய், ஓங்கி அடித்தா சென்னையில் போய் விடுவாடா. உள்ள பக்கத்து சீட்லேருந்து ஒரு எழுந்து என்ன கொஞ்சம் மெதுவாடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனோம் அப்படிங்காரு. அவரும் சும்மா இருக்கல, அவரும் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு பையன், அம்மா ஞாயிற்றுக்கிழமை தம்பி போய் கறி வாங்கிட்டு வாடா அப்படின்னு கறி கடைக்கு அனுப்புனாங்க. அப்போ அந்த பையன் கறி வாங்க போகிறான். கறி கடையில், பாய் 1 கிலோ அஜித் கறி போடுங்க. ஏய் என்னடா, நான் இந்த ஒரு 30 வருஷமாக கறி விற்கிறேன், அஜித் கறின்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா அப்படின்னா, பாய் தலைக்கறியை தான் கொஞ்சம் சுருக்கமாக அஜித் கறி அப்படின்னு சொன்னேன். அடா பாவி போடா, எனவே இந்த கறி கடையை நான் விட்டுரு ஓடிடுறேன்டா அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு அம்மா சின்ன பையன்கிட்ட, தம்பி போய் காய்கறி ஜாமான்லாம் வாங்கணும், மல்லிகையில் போய் காய்கறி ஜாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னாங்க. ஏம்மா எப்போ பார்த்தாலும் என்ன தான் சொல்கிறீங்க, அண்ணன் இருக்கா அண்ணன் சொல்ல மாட்டீங்களா? இல்லை நீ தான் கடை குட்டிடா, நீ தான் கடைக்கு போகணும் அப்படின்னு. சரி பரவாயில்ல நான் போகிறேம்மான்ட்டு போயிட்டான். போனால் சரி தக்காளி வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. இவன் கடைக்கு போனால் பார்த்தாரு, ஒரு கொஞ்சம் வயசானவர் பையன் 1 கிலோ தக்காளி, 1 கிலோ கத்திரிக்காய், 1 கிலோ போடுங்க என்னாச்சு அப்படின்னா. இவர் என்ன பண்ணுறாரு, பையன் பெரிய பையன் சின்ன பையன் தான் இருக்கான், ஏமாத்தலான்ட்டு 3/4 கிலோ கத்திரிக்காய், 3/4 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ உருளைக்கிழங்கு அப்படி போட்டார். அண்ணாச்சி எவ்வளோ ஆச்சு? தம்பி 70 ரூபா ஆச்சுப்பா. 70 ரூபாயா? என்ன இடையில கொஞ்சம் கம்மியாக போட்ட மாதிரி தெரியுதா? இல்லை தம்பி சின்ன பையனாக இருக்கல, தூக்கிட்டு போகிற கஷ்டமாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். அப்படியா? இப்போ எவ்வளோ ஆச்சு? 70 ரூபாயா? சரிந்தாங்க அப்படின்ட்டு கொடுத்தான். என்ன தம்பி 50 ரூபா இருக்குது? இல்லை உங்களுக்கு எண்ணி பார்க்க கஷ்டமாக இல்லைங்க, வயசானது இல்லை, எண்ணி பார்க்க கஷ்டமாக இருக்கும், அதனால் 50 ரூபா கொடுத்தேன். அப்படி பையன் போட்டான். அப்புறம் ஒரு கணக்கு வாத்தியார் ஸ்கூலில் பசன்ட்ட கணக்கு சொன்னார். தம்பி இப்போ கணக்கு பாடம் எடுக்க போகிறேன், 2 2 4
தெரியுமில்ல? ஓகே. இப்போ 1355 6355 கூட்டினா எவ்வளோ வரும்? வாத்தியார அடித்து மண்டையெல்லாம் உடச்சி விடுவேன். 2 2 4ன்னு ரொம்ப சின்ன கணக்கு ஒம்பட்ட கேட்டுது, பெரிய கணக்கு ஏன்ட்ட கேட்குறீல்ல, தெரியாதுனால ஏன்ட்ட கேட்குறீரோ, அடித்து மண்டையெல்லாம் தவிர்த்து எறிஞ்சு விடுவேன் அப்படின்னா. அப்படி சின்ன பசங்களும் பயங்கரமாக பேசுவானுங்க. அப்புறம் இன்னொரு சின்ன பையன் பஸ்ஸில் விட்டு இறங்கி பொது இடத்துல யூரின் போயிட்டான். அது ஒரு பெரியவர் பார்த்துட்டு, தம்பி இப்படி பொது இடத்துல யூரின் போன உடனே போலீஸ்காரங்க படுத்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சும்மா தானே போனால் பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா. என்னடா தம்பி அப்படின்னா அப்படின்னு அது ஒரு இது. சூப்பர் சூப்பர் அங்கிள். உங்களுக்காக காமெடி ஸ்டாண்டப் காமெடிக்குனே தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த வயசுலயும் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு நீங்கள் பாராட்டணும் பாருங்களேன். நான் ஸ்டாப்பாக நானே நினச்சேன் எஃப்எம் டிவியில் எஃப்எல்ல வேலை செய்யலாம். 91.3 அமுச்சு விடுங்கப்பா, 91.2 நல்லா அருமையாக அப்புறம் பேசிகிட்டே இருக்கல. அவருக்கே அப்படியே நமக்குலாம் ஒன்று அடுத்து யோசிக்கணும் வராது வார்த்தைகள், ஆனால் அவருக்கு வார்த்தை அழகாக நல்லா பண்ணிக்க. வாழ்த்துக்கள். டைமை முன்னிட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சி போயிடலாம். ஓகே, குடும்ப பரிசு வழங்குங்க. இயேசுக்கே புகழ். இந்த அருளார்ந்த அன்பிய குடும்ப பரிசு ராபர்ட் ஜெய்சீலி குடும்பம். ஜெய்சீலி சிஸ்டர் ஃபேமிலி, ராபர்ட் ஜெய்சீலி, சகோதரி நிர்மலா ஃபேமிலி, சகோதரி பிரிங்ஸ்டன் துரை கலைச்செல்வி குடும்பம். சேல் லட்சுமி சேல், அருள்ராஜ் அன்னம்மாள் குடும்பம். சார்லஸ் ஜெகன் கெர்சி, சகாயம் கனி கின்சி ராணி குடும்பம். ஜபாஸ்டின் ஜெகதீஷ் ரெனி குடும்பம். சில்வஸ்டர் சகாய ராணி குடும்பம். திலீப் அனிதா குடும்பம். பால கிறிஸ்டோபர் மேரி ஜான்சி குடும்பம். ஆண்டனி ராஜன் சகாய சரோஜா குடும்பம். ஜான் லிகோரி சங்கீதா குடும்பம். ஆர்கே குட்டி சீனா மேரி குடும்பம். ஜபாஸ்டின் சிவா இவான் ரேணுகா குடும்பம். மிக்கேல் கென்னடி ஸ்டெல்லா ராணி குடும்பம். ஜான் பெனடிட் கவிதா குடும்பம். மனோகர் ஏஞ்சல் மனோகர் குடும்பம். குட்டீஸ்லாம் வாங்க ஃப்ரண்ட்ல, ஃபாதர் கையில் கிஃப்ட் வாங்கிக்கோங்க. குட்டீஸ் வாங்க. ரித்வின், ரிஜோ பிரதர், மீகா வாங்க. ஃபாஸ்ட்டாக வாங்க, வாங்கிக்கோங்க. நாம் குருளி சபை அருட்சகோதரிகளை கௌரவிக்க திருமதி ஸ்டெல்லா ராணி, சீனா மேரி, சிஸ்டர் கவிதா அவர்களை அழைக்கிறோம். சிஸ்டர் ஜெய்சிலி, புனித வெரோனிகால் அன்பியத் செயலர் ஜோசப், சகோதரர் ஜோசப் அவர்களை அழைக்கிறோம். அவரை கௌரவிக்க சகோதரர் சித்து அவர்கள் பரிசு பொருட்கள். நம் அன்பிய மூத்த உறுப்பினர்கள் திருமதி அந்தோணி புஷ்பம், திருமதி மேரி சரோஜா இவர்களை கௌரவிக்க திருமதி ஸ்டெல்லா ராணி, திருமதி டெய்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அன்பிய முன்னாள் மூத்த தலைவர் மரிய அல்போன்ஸ் அவர்களை சிறப்பு கௌரவம் செய்ய மைக்கேல் கென்னடி அவர்களை அழைக்கிறோம். நமக்கு வாழ்த்துரை வழங்கிய புனித அருளானந்தர் அன்பிய முன்னாள் மூத்த தலைவர் ஜான் ரோசரி ஜோசப் அவர்களை கௌரவிக்க திருமதி நிர்மலா அவர்களை அழைக்கிறோம். நமக்கு ஒளி அமைத்து கொடுத்த சவுண்ட் சர்வீஸ் ஏற்படுத்தி கொடுத்த எஸ்கேவி சவுண்ட் சர்வீஸ் கே வீரபாண்டியன் அவர்களை சிறப்பு செய்ய செபஸ்டின் அவர்களை அழைக்கிறோம். லக்கி ஃபேமிலி, எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்குற லக்கி ஃபேமிலி. இந்த ஆண்டு கோல போட்டியில் நம்ம அருளானந்தர் அன்பியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ சிஸ்டர் ஜெய்சீலி, அஜிதா, ரம்யா, சிஸ்டர் சங்கீதா, ஜெசி மரியா 5 பேரும் வாங்க ஃபாஸ்டா. 3 பேருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டில். ஹெல்ப் பண்ணதுனால 2 பேருக்கு ஆறுதல் ப்ரைஸ். 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். கேம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வின் பண்ணோம் பிரதர். நோ ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் நம்ம கிஃப்ட் கொடுக்கணும்ல. லக்கி ஃபேமிலி போயிடலாமா? ரெடி? லக்கி ஃபேமிலி 18 ஃபேமிலிஸ் இருக்கும். லக்கி ஃபேமிலி யாருன்னு பார்த்துடலாம். யாராச்சும் ஒரு குட்டீஸ் யாரோ ஒருத்தர் வாங்க. குட்டி பையன் நீ வா, வாங்க வா. ஆண்ட்ரியா வீட்டுக்கு போயிட்டா. கம் கம் இரு ஜெய்ஷ்வா ஒரு நிமிஷம் அவளை கிஃப்ட் கொடுத்துருங்க. சரி ரிஜோ வா, ரிஜோ தம்பி கூட்டிட்டு வா. Pick one seat. எடுங்க. ஒரு சீட்டு தான் எடுக்கணும், எல்லாரும் எடுக்க கூடாது. ஒரு சீட்டு தான் எடுக்கணும். ஒன்னு தான் எடுக்கணும். எடுத்தாச்சா? படிங்க, பார்த்துடலாமா யாருன்னு. சகோதரர் துரை ஃபாஸ்ட் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க பிரதர் ஜோசப், முன்னாள் தலைவர் ஜோசப் அவர்களை வரவேற்க. லக்கியஸ்ட் ஃபேமிலி துரை ஃபேமிலி. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் உச்சரிக்கும் வார்த்தை நன்றி. அந்த வார்த்தையை உபயோகிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, இந்த கூட்டத்திலும் யாருமே இல்லை. இந்த நன்றியை சொல்ல நீங்கள் அனைவரும் ஒரு சில வினாடிகள் என்னோடு பயணிக்க அன்போடு வேண்டுகிறேன். அன்பியம் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை நடப்பதற்காக நம்மோடு இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்திய, எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாத்து எம் இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று ஒருபோதும் மறுப்பு சொல்லாமல் வந்து வாழ்த்துரை வழங்கிய விருந்தினர்கள் மற்றும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸ்பீக்கர்ஸ், மைக், சீரியல் செட் கொடுத்து உதவிய, நமக்காக அவர்கள் தியாகம் செய்து எல்லா வீக்கெண்ட்லேயும் வெளியில் போயிடுவாங்க. வீரபாண்டியன் பிரதர் நமக்காக இந்த வீக்கெண்ட் வெளியே போகாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவங்களுக்கும் ஒரு நன்றி, நெஞ்சார்ந்த நன்றிகள் பிரதர். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் ஆர்வத்தோடு முன்ன வந்து செய்யும் சகோதரர் செபஸ்டியன், நமது துணைத் தலைவர் செபஸ்டியன். பேட்ச்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து நம்ம ஷோலேயே பார்த்துருப்போம், நிறைய இன்வால்மெண்ட், நிறைய காஸ்டியூம்ஸ் சேஞ்ச். செபஸ்டியன் பிரதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அன்பே 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நடந்த நாமே முன்வந்து இல்லம் கொடுத்து உதவிய DK குட்டி, திருமதி சீனா மேரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நமக்கு வீடியோ எடுக்க உதவி செய்த ஜோசப் அவர்களுக்கும் அன்பியம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நமக்கு ஃபுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஃபுட்டு தான் பேசிக். நமக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த பிரதர் சித்து அவர்களுக்கும் நன்றி. எனக்கு பிரதர் இல்லை, எல்லாருக்கும் பிரதர். டெக்கரேஷனுக்கு ஹெல்ப் செய்த சிஸ்டர் ஸ்டெல்லா, ஜெய்சீலி, செபஸ்டின் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இவ்விழாவிற்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அன்பியத்திற்காகவும் உதவி செய்திருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பாதவர்கள், நான் பெயர் சொல்ல மறந்தவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நம்மளோட அழைப்பை ஏற்று வந்திருக்கும் ஜான்பால் அன்பியத்திற்கும் மனமார்ந்த நன்றிகள். தலைவர் மனோகர் பிரதருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியதே இல்லை. நம்மளை வழி நடத்துறது, ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேரை வழி நடத்துறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். 18 ஃபேமிலியை வழி நடத்தி அமைதியாக பொறுமையாக எல்லார் திட்டத்தையும் சகிச்சுக்கிட்ட தலைவருக்கும் ஓராக இருந்தாலும் அதுதான் உண்மை பிரதர். மனமார்ந்த நன்றி பிரதர் மனோகர் அவர்களுக்கும். தேங்க்யூ.